தெலங்கானா தலைமைச் செயலக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள தள்ளி சிலை புதிய சர்ச்சையை ఏర్పడుతీయుள்ளது. డ్రోన్ షో వెంటనే ఆరంభమవుతుంది. అందరూ కూర్చున్న తోటనే కళ్ళు మెరుమిట్లు కొలిపే డ్రోన్ షోని ఎంజాయ్ చేయవలసిందిగా. தெலுங்கானா தலைமைச் செயலக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த தள்ளி சிலைதான் அம்மாநில அரசியலை தற்போது ஆக்டிவ் மோடுக்கு மாற்றியுள்ளது. தெலுங்கானாவின் PRS ஆட்சியின் போது அம்மாநிலத்தின் அடையாளமாக தள்ளி சிலை அறிமுகம் செய்யப்பட்டது. அதில் சிவப்பு நிற புடவை, தலையில் கிரீடம், ஒரு கையில் மக்காச்சோளம், மற்றொரு கையில் அம்மாநிலத்தின் பாரம்பரிய பூக்களின் குவியலான பதுக்கம்மா இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் 5,30,00,000 ரூபாய் செலவில் புதிய தள்ளி சிலையை ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு வடிவமைத்துள்ளது. அம்மாநில தலைமைச் செயலகத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த சிலையில் புடவை நிறம் பச்சை நிறமாக மாற்றப்பட்டு கிரீடம், பதுக்கம்மா நீக்கப்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள PRS மற்றும் பாஜக இது தெலுங்கானா தள்ளி சிலையா, காங்கிரசின் தள்ளி சிலையா என கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் இந்த சிலையை பார்க்கும்போது அனைவருக்கும் தாய் உணர்வு ஏற்படும் வகையில் மாற்றம் செய்திருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி விளக்கம் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் கட்டப்பட்டு வரும் விமான நிலையத்தின் ஓடுபாதையில் சோதிக்கப்பட்ட விமானத்திற்கு வாட்டர் சல்யூட் அளிக்கப்பட்ட காட்சி இது. நொய்டாவில் ஜேவார் பன்னாட்டு விமான நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்கும் சோதனை நடத்தப்பட்டது. டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானம் நொய்டாவில் தரையிறங்கியது. மொத்தம் 3.9 கிலோமீட்டர் தூர ஓடுபாதை கொண்டதாக ஜேவார் விமான நிலையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட சோதனை வெற்றிகரமாக நடந்ததாக கூறியுள்ள விமான நிலைய அதிகாரிகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் விமான சேவை தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர். டெல்லியில் 40க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதால் மாணவர்களை பெற்றோர் வீடுகளுக்கு அழைத்துச் சென்றனர். தனியார் பள்ளிகளுக்கு சென்ற மிரட்டல் மின்னஞ்சலில் தனியார் பள்ளி வளாகத்தில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் $30,000 அமெரிக்க தராவிட்டால் வெடிகுண்டுகள் வெடிக்கும் என்றும் நபர் ஒருவர் மிரட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் டெல்லி சட்டம் ஒழுங்கு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் மத்திய அரசு மக்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றும் டெல்லி முதலமைச்சர் அதிஷி சாடியுள்ளார். ஏற்கனவே இதுபோன்ற வெடிகுண்டு மிரட்டல் விடுப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க 8 வாரத்திற்குள் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க டெல்லி உயர்நீதிமன்றம் அரசுக்கு கடந்த மாதம் 19ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட பள்ளிகளில் காவலர்கள் சோதனை நடத்தினர். அதில் சந்தேகத்திற்கிடமாக எந்த பொருளும் கிடைக்கவில்லை. மின்னஞ்சல் மூலம் வந்த மிரட்டல் வெறும் வதந்தி என்பதும் தெரியவந்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கருக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களின் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பெரும்பாலான நாட்கள் முடங்கின. இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கட்சி ரீதியாக பாரபட்சமாக செயல்படுவதாகவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேசும்போது குறுக்கிடுவதாகவும் கூறி அவர் மீது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தீர்மானத்தில் காங்கிரஸ், திரிணாமுல், ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி கட்சிகளைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சரும் பெங்களூருவை இந்தியாவின் சிலிக்கான் வேலியாக மாற்றியதில் முக்கிய பங்காற்றியவருமான SM கிருஷ்ணா காலமானார். அவருக்கு வயது 92. கடந்த 1999 முதல் 2004ஆம் ஆண்டு வரை கர்நாடக முதலமைச்சராக பதவி வகித்தவர் SM கிருஷ்ணா. இதனைத் தொடர்ந்து 2004 முதல் 2008ஆம் ஆண்டு வரை மகாராஷ்டிரா ஆளுநராகவும் பிறகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். எனினும் கடந்த பல ஆண்டுகளாக தீவிர அரசியலில் இருந்து விலகி இருந்தார். இந்நிலையில் 92 வயதான SM கிருஷ்ணா பெங்களூருவில் இன்று அதிகாலை 2:45 மணியளவில் காலமானார். அவருடைய மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். 60 ஆண்டு காலம் அரசியலில் கோலோச்சிய SM கிருஷ்ணாவிற்கு மத்திய அரசு கடந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. SM கிருஷ்ணா முதலமைச்சராக பதவி வகித்த காலத்தில் கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்டது, காவிரி பிரச்சனையில் கன்னட அமைப்புகளின் போராட்டம் போன்ற
பல நெருக்கடிகளை எதிர்கொண்டார். அதே நேரம் இவருடைய ஆட்சி காலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினார்.